இன்னைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயலில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வெட்டி விடுறதுக்காக தான் மண்வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம வயலில் உள்ள தண்ணியை வடிகிற வாய்க்கால் தான் இது. இந்த வாய்க்காலில் உள்ள 2 சைடில் உள்ள மடையும் வெட்டி விட்டால் தான் அந்த தண்ணி வந்து இந்த வாய்க்கால் வழியால் வடிஞ்சு பெரிய வாய்க்காலில் போய் சேரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் உள்ள கீழ்ப்பக்கம் உள்ள மடை. இந்த மடை வழியால் தான் நம்ம வயலில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சு இந்த வாய்க்காலுக்கு போகும். இந்த மடையை நம்ம வெட்டி விட்டால் நம்ம வயலில் உள்ள எல்லா தண்ணியுமே பார்த்தீங்கன்னா வேகமாகவே வடிஞ்சு சின்ன கண்ணி வழியால் பெரிய வாய்க்கால போய் சேர்ந்துடும். இந்த மடையை நம்ம எதனால் வெட்டி விட்றோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயலில் உள்ள நெல் எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நம்ம வயலில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டுறோம். நானும் அப்படியே நம்ம வயலில் உள்ள மேல் பக்கம் உள்ள மடையை போய் அடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எதனால் அடைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயலை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் நம்ம வயலில் தண்ணி எதுவும் பூந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மடையை நம்ம நல்லா உயரமாக அடைக்கிறோம். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வயலில் தண்ணி வடியுதில்ல, அந்த வாய்க்கா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தென்னை மட்டைங்க நிறையா விழுந்து தண்ணி ஓடுறதை அடைச்சிருக்கும். அந்த தென்னை மட்டையெல்லாம் எடுத்து வரப்பு மேலே போடுறது தான் நம்மளுக்கு இருக்குதுல ரொம்ப கஷ்டமான வேலை. நானும் ஒரு வழியாக வாய்க்கால் உள்ள எல்லா மட்டையும் எடுத்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ வேகமாக போகுதுன்ட்டு. அப்படியே அங்கே பக்கத்தில் உள்ள நெல்லிக்காய் மரத்தில் நிறையா நெல்லிக்காய் காய்ச்சி இருந்துச்சு. அதில் ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டு நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேங்க.